ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே அம்மா நம்மளுக்கு எத்தனையோ உபாயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம பரிகாரம்னு சொல்லலாம். அப்படிங்க எத்தனையோ சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? அதில் ஒன்று தேங்காய் மீது அமர்ந்திருக்கும் குரு பகவான். ஒரு சில கொடுத்தாங்க, தேங்காய் மேலே குரு பகவான் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சில கொடுத்தாங்க. அதை வீட்டினுடைய தலைவாசலில் வெளியிருந்து உள்ளே வரும் பொழுது அது மற்றவங்க கண்ணில் படும் பொழுது யார் வந்தாலும் அவங்க கண்ணில் படும் மாதிரி வெயின்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம பக்தர்கள் வீடு இல்லை, அது இருக்குதுங்க. அம்மா சொன்னபடி கேட்குற பக்தர்கள் வீடுகளில் இருக்குதுங்க, கேட்காத பக்தர்கள் வீட்டில இருக்காதுங்க. அதுக்கு அதை எதுக்காக அம்மா கொடுத்தாங்க அப்படின்னா, சக்தியில் பாருங்க, ஒரு நிறுவனமாக இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு தொண்டரை வீட்டில் அந்த மாதிரி தேங்காய் மீது அமர்ந்திருக்கும் குரு பகவான் சிலை வீட்டின் முன்னால் நுழைவாயிலே இருக்குதுங்க. அவர்களுடைய உறவினர்கள் போன்று நடிப்பவர்கள், ஆனால் உள்ளுக்குள்ள எதிரிகள். இவருக்கு செய்வினை வைப்பதற்காக அந்த வீட்டிற்கு வருகின்றார்கள். அதை அறிந்த நம்ம அம்மா அவர்கள் கொண்டு வந்த செய்வினை சக்தியை முழுவதும் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த செய்வனை தன்னுடைய தொண்டனை பக்தனை ஏதும் செய்யாமல் தானே முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் காரணமாக நம் குரு அம்மாவின் சிலையானது அது கிட்டத்தட்ட மஞ்சள் கலரில் தானே இருக்குது, தங்க கலர் மாதிரி. அது அப்படியே கட்டங்கரையேன்னு கருப்பு கலராக மாறி போச்சுங்களாமா. அட்டக்கருப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கருப்பு கலராக மாறி போச்சுங்களா. அப்புறம் அவர் அம்மாட்ட கொண்டு காமிச்சிருக்காரு. கேட்குறாரு, அம்மா இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்கம்மா, என்ன பண்ணுறோம்? அம்மா சொன்னாங்களா, அதை கொண்டே கடலில் விட்டுட்டு திருஷ்டி கழிச்சு கடலில் விட்டுரு, வேறு சிலை ஒன்று வாங்கி வை, மறுபடியும் அதே மாதிரி தேங்காய் மீது அமர்ந்திருக்கும் குருபான்கள் புதிதாக ஒன்று வாங்கி வைன்னு அம்மா சொன்னாங்களா. எப்படி பார்த்தீங்களா? அம்மா சொல்கிற உபாயங்கள் எல்லாம் நம்மளுக்கு இன்னும் சாதாரணமாக சின்ன விளையாட்டு மாதிரி தெரியுது. அதனால் நிறைய பேர் நம்ம அதை பயன்படுத்துவதே இல்லை. ஆனால் அது எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க சக்தியில். அதனால் அம்மா இது சொன்னாலும் அதை உடனே கேட்கணும், அதை அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம அறிவு கொண்டு ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது சக்தியில். காரணம் அந்தளவுக்கு நமக்கு அறிவு இல்லை. ஒத்துக்கிறீங்கல்ல? ஓம் சக்தி.